2026ஆம் ஆண்டு திருமணத்திற்குண்டான லக்னம் எதெல்லாம்னு சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக இருந்தது, திருமணத்துக்கு பார்த்துட்டே இருந்தாங்க. இவங்களுக்கு காதல் திருமணத்திற்குண்டான வாய்ப்பு இருந்தும் கல்யாணம் நடக்கலைன்னு யார் சொல்கிறீங்களோ தற்போது உங்களுக்கு காதல் திருமணத்திற்குண்டான வாய்ப்புங்கிறது நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ரிஷப லக்னம், ரிஷப லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா திருமணத்தில் பிரச்சனை இருக்குமானா கொஞ்சம் அழுத்தம் போராட்டங்கிறது இருக்கும். இவங்களுக்கு விருப்பப்பட்ட திருமணத்திற்குண்டான காலங்கிறது சொல்லலாம். காதல் திருமணத்திற்குண்டான அமைப்பு ரிஷப லக்னத்திற்கு இருக்கும். இல்லைனா தெரிந்த உறவுகள் மூலமாக திருமணத்திற்குண்டான அமைப்புங்கிறது இந்த 26ஆம் ஆண்டு கொடுக்கறது. ஆணாக இருந்ததுன்னு உதாரணமாக வச்சுட்டோன்னா இந்த பெண்ணுக்கு வரக்கூடிய மனைவிங்கிறது இந்த ஆணை விட ஒரு 6 மாதமோ 1 வயது மூத்த அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் கூட பாருங்கள் சீக்கிரமாகவே அமையும்ங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. மிதுன லக்னமாக இருக்குது, சடன் மேரேஜுங்கிறது நடக்கும், திருமணத்திற்குண்டான அமைப்புங்கிறது இருக்கும், திடீர் யோகத்தைங்கிறது கொடுக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் குடும்பங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் நல்லாவே இருக்கும், சீக்கிரமாகவே நடக்கும்னு சொல்லலாம். அதுவும் காதல் திருமணத்திற்குண்டான அமைப்பு இருக்குமா அப்படின்னா காதல் திருமணத்திற்கு இல்லை, மனதுக்கு பிடித்த திருமணத்திற்குண்டான அமைப்பு இங்கே இருக்கும்.